என நினைத்தால் மனிதன் வாழ்வை நினைக்கலாம். அடியே லட்டு ஆண்டி, சோகா பாட்டு போட்டா வேலை செஞ்சிட்டு இருக்கா. நானும் எங்க எப்படி இருக்க வேண்டியவன், என்ன போய் இப்படி துணி துவைக்க வச்சுட்டாய்களே. என் பவரே வேற, ஸ்டைலே வேற, ரேஞ்சே வேற. எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேனே. பேய் பாசு வீட்டோட கதாபாத்திரமா இருந்த என்னைய இப்படி பாத்திரம் கழுவ வச்சுட்டாளுவலே. இங்க தண்ணிக்குள்ள முக்கி முக்கி துணி துவைக்கிறதுக்கு பதிலா பேசாம பேய் பாசு வீட்டிலேயே ஜாலியா இருந்திருக்கலாமே. பார்த்தா பெரிய இடத்து காரு மாதிரி இருக்கு. யாரு காருக்குள்ள இருக்கா? குவைங் குவைங்னு ஆரன் அடிச்சுக்கிட்டு. நான் வந்துட்டேன். ஏலா, வீட்டு முன்னாடி நின்னுக்கிட்டு குவைங் குவைங்னு ஆரன் அடிச்சிட்டு இருக்கியே, வெளியே வா. என்னடா எனக்கெல்லாம் பேக்ரவுண்ட் சாங் போட மாட்டீங்களா? ரோபோக்கெல்லாம் பேக்ரவுண்ட் சாங் போடுறிய? ரோபோவை உருவாக்குன எனக்கு பேக்ரவுண்ட் சாங் கிடையாதா? சரி சரி போதுல, பாட்டை நிப்பாட்டுங்க. ஐயா, சைனீஸ் சைக்கிள் பாண்டி தம்பி, ஒரு வழியா வந்துட்டீங்களா ஐயா? யாருமா நீ? உன்னை இதுக்கு முன்னாடி இங்க பார்த்ததே இல்லையே. என்னையா சொல்றிய? என்ன யாருன்னு தெரியலையா? அது சரி, பெத்த பிள்ளைகளுக்கே நான் யாருன்னு தெரியல, உங்களுக்கு எப்படியா தெரியும்? அதான் பேய் பாஸ் இந்த ஒட்டுமொத்த உலகத்தையுமே மாத்தி அமைச்சிருச்சே. தள்ளி போமா, பேய் பாஸ் பாய் பாஸ்னுட்டு. விக்கி ரோபோட், இங்க நிக்கிறவியெல்லாம் யாரு என்னன்னே தெரியல. இவியல பார்த்தாலும் சந்தேகமா இருக்கு. இவிய யாருன்னு சீக்கிரம் ஸ்கேன் பண்ணி சொல்லு. ஓகே மாஸ்டர், இவங்க யாருன்னு ஸ்கேன் பண்ணி உடனே கண்டுபிடிச்சு சொல்றேன். ஆமாமா ரோவ கண்ணே, சீக்கிரம் வந்து ஆண்டிய ஸ்கேன் பண்ணு. இந்த உண்மையான பத்திரக்காளி யாருன்னு நீயாச்சும் கண்டுபிடிச்சு இவிய எல்லாருக்கும் சொல்லுமா. டவுசரை மாட்டிட்டு பூனையா? ஸ்கேனிங் 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 ஸ்கேனிங். பூமாரி விட்டு போன சீக்கிரம் காருக்கு மேல ஏறி உட்காந்துட்டேன். பாத்து ஏறு. பூமாரி விட்டு போன, வெளியே வா வெளியே வா. இந்தாமா, மனசுல என்ன பெரிய ஜாக்கி சான்னு நினைப்பா? பூனையை எட்டி மிதிச்சு தள்ளுற. அது எவ்வளவு பெரிய புத்திசாலியான பூனை தெரியுமா? நீ யாருமா? தோசை கல்லுல போட்ட தேங்காய் பண்ண மாதிரி இருக்கா? ஏய், நீ யாருடி? சிக்கன் நூடுல்ஸ தலையில கவுத்தி வச்ச மாதிரி இருக்கா? நீ யாருன்னு கண்டுபிடிக்கிறேன். ஸ்கேனிங் ஸ்கேனிங் ஸ்கேனிங். என்ன காத பொத்திக்கிட்டு என்ன ஸ்கேனிங்? கூகுள் பேவா அமேசான் பேவா? ஸ்கேனிங் ஸ்கேனிங் ஸ்கேனிங். எங்குத்தமா உங்குத்தமா யார நான் குத்த
சீட்டிங் சீட்டிங் சீட்டிங். நீ பொய்யான கதையை சொல்லி இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கிறா. கெட் லாஸ்ட். ஏய் ராபா, நீ நல்லா தானே இருந்தா? போன கனவு இல்ல சீசன்ல கூட எலும்பு கூட அரசனை அழிக்க உதவி செஞ்சால, இப்ப என்ன ஆச்சு உனக்கு? ஏன் எல்லாரையும் தூக்கி போட்டு அழிக்க? நீ யாருமா? முட்டை பண்ணல போட்ட முட்டை பரோட்டா மாதிரி இருக்கா? நீ யாருன்னு கண்டுபிடிக்கிறேன். ஸ்கேனிங் ஸ்கேனிங் ஸ்கேனிங். நல்லா ஸ்கேன் பண்ணு. நான் பியாய் பாஸ் வீட்டுல இருந்து தான் வந்திருக்கேன்னு கண்டுபிடிச்சு நீயாச்சும் எல்லாருக்கும் சொல்லி புரிய வை. கண்டுபிடிக்கிறேன். நீ எங்க இருந்து வந்திருக்காங்கறத கண்டுபிடிக்கிறேன். ஸ்கேனிங், டீப் மோட் ஸ்கேனிங் ஸ்கேனிங் ஸ்கேனிங். கடைசியில என் வீட்டுக்கே திருட்டுத்தனமா வர வச்சுட்டாளுவலே. மணி 11 கண்டிப்பா எல்லாரும் தூங்கி இருப்பாவன்னு நினைக்கிறேன். யானி என்ன கருத்து கிடக்கு? என்ன காத பொத்திக்கிட்டு என்ன முழிச்சிட்டு இருக்கா? நான் யாருன்னு கண்டுபிடிச்சியா? கண்டுபிடிச்சிட்டேன். நீ ஒரு திருடி. என்னது திருடியா? யார பார்த்து திருடின்னு சொன்னா? என்ன சத்தமா? அந்த தகர டப்பா ரோபோ அங்க எல்லாரையும் அடிச்சு பொளந்து கட்டிட்டு. அடடே ராவா கண்ணே, அவையெல்லாம் நம்ம வீட்டுல வேலை செய்யற வேலைக்காரிகமா. நீ புது ஆளுன்னு நினைச்சு தெரியாம அடிச்சிட்டியா அவையல? யமா என்னமா இம்புட்டு ஆபத்தானவையெல்லாம் வீட்டுல வேலைக்காரியா சேர்த்து வச்சிருக்கிய? ஆமாம் பாச்சியம்மா, நான் இவங்க எல்லாரையும் ஸ்கேன் பண்ணிட்டேன். இவங்க எல்லாமே ஏமாற்றுக்காரங்க. பொய் சொல்லிதான் இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்காங்க. இவங்களை உடனடியா டிஸ்மிஸ் பண்ணிருங்க. என்ன செய்ய தாயி, நீனா எல்லா வேலையும் மடன்னு செஞ்சு முடிச்சிருவா. ஆனா இந்த வயசான பொம்பளையால எந்த வேலையும் செய்ய முடியலையம்மா. அதனாலதான் எனக்கு வீட்டு வேலைக்கு ஒத்தாசையா இருக்கட்டுமேனு இந்த கழுதைகள் எல்லாம் வேலைக்கு சேர்த்து வச்சிருக்கேன். என்னது கழுதைகளா? அடியே சுண்ணாம்பு அடிச்ச ஆயா. ஆமா சரி ஏன் வீட்டு வாசல்லையே நின்னுட்டு இருக்கிய? உள்ள வாங்க. விக்கி ரோபோ, இந்தாமா இந்த சூட்கேஸ பிடி. கொண்டாங்க மாஸ்டர். இங்க பாரு விக்கி ரோபோ, இங்க இருக்கிறவியெல்லாம் ரொம்ப ஆபத்தானவிய. அதனால எக்காரணத்தை கொண்டும் இந்த சூட்கேஸ விட்டுறக்கூடாது, புரிஞ்சுதா? எஸ் மாஸ்டர், டோன்ட் வரி. என்ன மீறி யாராலையும் இந்த சூட்கேஸ டச் கூட பண்ண முடியாது. ஏயா சைனீஸ் தம்பி, அப்படி இந்த சூட்கேஸ்ல அப்படி என்னதாயா இருக்கு? ஏமா, இந்த சூட்கேஸ்ல சக்தி வாய்ந்த டைம் மிஷின் இருக்குதுமா. என்னது டைம் மிஷினா? அதான் இந்த குடும்பத்துல நிறைய திருடங்க இருக்காங்கல்ல, அதான் டைம் மிஷின் பத்திரமா இருக்கட்டும்னு ரோபோ கிட்ட கொடுத்தேன். ஐயா சைனீஸ்ட், நீங்க ஒன்னும் கவலைப்பட வேண்டாம். எங்க வீட்டுக்கு வந்தாலே எல்லா பொருளும் பத்திரமா தான் இருக்கும். உள்ள வாங்க. அதுவும் சரிதான். ஆஹா, அந்த டைம் மிஷினை மட்டும் நாம தூக்கிட்டோம்னா கடந்த காலத்துல இருந்த குத்தீஸ்வரனை கூட்டு வந்துடலாம். அடியே லட்டு ஆண்டி, ஏதோ கிரிக்கெட் மேட்சுக்கு ஆளு சேர்க்கிற மாதிரி ஒவ்வொரு ஊரா போய் ஒவ்வொருத்தரையும் சேர்த்துட்டு இருக்கியே. நம்ம 4 பேரு ஒன்னா சேர்ந்தா மட்டும் நம்மளால அப்படி என்ன செஞ்சுக்கிட முடியும்? அட என்னம்மா பண்ணு மேலேயே இப்படி பேசுறா? 4 பேரு ஒன்னா சேர்ந்தோன்னா உலகத்தையே புரட்டி போடலாம். கொஞ்சம் அங்க கீழே பாரு. எறும்பால தனியா தூக்க முடியாத பொருளை ஒரு கூட்டமா சேர்ந்து அசால்ட்டா தூக்கிட்டு போகும். என்னைக்குமே வாழ்க்கையில நான் என்கிற வார்த்தையை தூக்கி போட்டுட்டு நாம் என்று சொன்னா எந்த பெரிய டாஸ்க்னாலும் நம்மளால செஞ்சு முடிக்க முடியும். ஏய் லட்டு ஆண்டி, எப்படி மறுபடியும் பேய் பாஸ் வீட்டுக்கு போறதுன்னு கேட்டா கட்டெரும்பு மோட்டிவேஷன் ஸ்பீச்சா பேசிட்டு இருக்கறா.
பண்ணு மேலேயே அந்த டைம் மிஷின் மட்டும் என் கைக்கு கிடைக்கட்டும். பிறகு எல்லா பிளானையும் விவரமா சொல்றேன். ஏய் எல்லாரும் பாருங்க, ரோபோ தூங்கிட்டு. இதுதான் நல்ல சந்தர்ப்பம். அந்த ரோபோக்கு பக்கத்துல இருக்கிற சூட்கேஸ்ல இருக்கிற டைம் மிஷினை தூக்கிட்டு ஓடிடுவோம். அந்த டைம் மிஷினை எடுத்துட்டு குத்தீஸ்வரன் காலகட்டத்துக்கு போய் குத்தீஸ்வரனை காப்பாத்தி கூட்டு வருவோம். ஓகே, அப்படிதான். மெல்ல சத்தம் காட்டாம வா. தண்ணி தாக்கமா இருந்துச்சா, அதான் டைம் மிஷினை பயன்படுத்தி தண்ணி குடிக்கலான்னு வந்தேன். தண்ணி தாக எடுத்தா பாட்டில்ல தண்ணி குடிக்கணும். டைம் மிஷினை யூஸ் பண்ண கூடாது. ஏய் லட்டாண்டி, இவள நான் பாத்துக்கறேன். நீ எப்படியாச்சும் அந்த சூட்கேஸை தூக்கிட்டு ஓடிரு. உப்பு மூட்டை தூக்குற மாதிரி மேல ஏறிக்கிட்டு நீ என்ன சமாளிக்க போறியா? இந்த விக்கி ரோபோட் இருக்கிற வரைக்கும் யாராலையும் டைம் மிஷினை டச் கூட பண்ண முடியாது.